குழந்தைகளாக இருந்தபோது கிராமங்கள் எப்படி அந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா இருக்குது, சூழ்நிலையில் நல்லா இருக்குது. தண்ணி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அதனால் தண்ணி மெயினாக இருக்குது. அதில் விட ரொம்ப முக்கியமான காரியம் லோன் 1.5 சென்ட்லேருந்து இருக்குது. எர்ரா அப்ரூவ்டோட எல்லாரும் இந்த சைட் வாங்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 சென்ட்டு 5 சென்ட்டு எல்லா விதமான சைட்ஸும் இருக்குங்க சார். இப்படி எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு சார். யாருக்காவது வீடு கட்டுறது அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லோன் ரெடி பண்ணி கொடுக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் கையில் இருந்தால் போதுங்க. அருமையான ஒரு இடம். கார்டன் அப்படிங்கிற ஒரு சைட்டை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த சைட்டில் என்னென்ன மாதிரியான ஸ்பெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சார் இருக்காரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சிவா சார். நல்லா இருக்கீங்க? சந்தோஷம். உங்களுடைய சேனல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்குறோம். நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. புது வருஷத்தில் இன்னும் மேன்மையாக நல்லா வரணும்னு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். நன்றி சார். சொல்லுங்கள் சார். நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் வில்ஃப்ரெட் மார்ஷல். நானும் என்னோட பார்ட்னர் கோவிந்தராஜ் 2 பேர் சேர்ந்து இந்த சைட்டை நாங்கள் எடுத்திருக்கோம் சார். இது சைட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்திங்கனாக்கா காரமடை டீச்சர்ஸ் காலனிலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ரோடு மேலேயே இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சார். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெம்பிள் டவுனு, கிட்டம்பாளையம், மங்களக்கரை புதூர், இப்படி எல்லாமே ஒரு சர்க்கிளில் இருக்குங்க சார். இது பார்த்திங்கன்னா அருகாமையில் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், மெடோனா ஸ்கூலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே இந்த இடத்துல SVGV ஸ்கூல், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு சார். சைட்டை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு இயற்கையை சூழ்ந்த ஒரு இடம் சார். நல்லா உங்களுக்கே தெரியும், பக்கா நல்ல காற்றோட்டமாக இங்கே இருந்தால் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்களே வந்து அதை அனுபவிக்கலாம், வந்து பார்த்து அனுபவிக்கலாம். ஒன்று, நல்ல ரோடு வசதி, நல்ல ஸ்ட்ரீட் லைட், அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, பொல்யூஷன் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே போட்டு சைட்டில் வச்சுருக்கோம் சார். சைட்ஸை பொறுத்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்க்காக இருக்கட்டும், வாட்டர் டேங்காக இருக்கட்டும், சைட்டுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கு நாங்கள் ஒரு நல்ல பைப் லைன் தண்ணி நீங்கள் திறந்தால் தண்ணி வர மாதிரி எங்களோட சைடில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க சார். அதில் விட ரொம்ப முக்கியமான காரியம் லோன். எல்லாருமே இங்கே கஷ்டப்படுறது லோன் தான். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அங்கே மாட்டியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான சொல்யூஷனையும் கொடுத்து அந்த லோனை எப்படி அவங்க அந்த லோனை எடுக்கணும், அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது, அந்த லோன் ஒரு வேளை அவங்க வேறு ஏதாவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணி வரணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வை கொடுத்து இந்த சைட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். என்னென்னா சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 1.5 சென்ட்லேருந்து இருக்குது. எர்ரா அப்ரூவ்டோட உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க சார். என்ன அப்ரூவ்டு சொன்னீங்க சார்? எர்ரா அப்படிங்கிறது என்ன சார்? அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1.5 சென்ட்டு கூட நமக்கு இந்த சைட்டில் இருக்கும். மற்ற எங்கே பண்ணிங்கனாலும் பார்த்திங்கன்னா 3 சென்ட் 5 சென்ட் இப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து அவங்க நமக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, நாம் கொடுத்துருக்கனால எல்லாரும் இந்த சைட் வாங்கணும். கீழே இருந்து மேலே இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு சைட்டுன்னா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதனால். ஏன்னா இப்போ 3 சென்ட் தான் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். அவங்க சில டைமில் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக போயிடுவாங்க, ஐயோ என்னடா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு 1.5 சென்ட்லேயுமே வீடு அப்ரூவ்டோட
வாங்குறதுக்கு உண்டான சோர்ஸ் தான் சார் நேராக அப்ரூவ். ஒரு 20 சைட்டு எங்கள் இதில் இருக்குங்க சார். 20 சைட் அந்த மாதிரியும் இருக்குது. மற்றபடி பெரிய பெரிய சைட் மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 சென்ட்டு 5 சென்ட்டு இப்படி எல்லா விதமான சைட்ஸும் இருக்குங்க சார். ரொம்ப இயற்கையோடு கூட நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாங்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் இந்த பாலாஜி கார்டனுக்கு இப்போ சைட் பார்க்க வந்திருக்கீங்க? ஆமாங்க. ஓகே, எப்படி இருக்குங்க இந்த சைட்? நல்லா இருக்குதுங்க. குழந்தைகளா இருந்தபோது கிராமங்கள் எப்படி அந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா இருக்குது. சூழ்நிலையில் நல்லா இருக்குது. காற்றுகள் நல்லா இருக்குது. தண்ணி தொட்டி தண்ணி மெயின் வேணும். எந்த சைட்டுக்கு போனாலும் தண்ணி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அதனால தண்ணி மெயினாக இருக்குது. இடம் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் பையன் வாங்கலான்ட்டு வந்து கூப்பிட்டு வந்துக்கிறான். அவர் கூப்பிட்டு வந்து? ஆமாம், பையன் கூப்பிட்டு வந்து. எவ்வளோ சைட்டு புக் பண்ண போகிறீங்க? 2 பசங்க இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் எப்படின்னு. எனக்கு முடிவு பண்ணிட்டு போயிடுவோம். பண்ணிட்டு போயிருவீங்க. ஓகே, அதாவது குறைந்த அளவில் தான் சைட் இருக்கு. ஆமாம், அப்படிதான் சொன்னாங்க. அதை பார்த்துட்டு போயிடலாம், பார்த்துட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறோம். ஓகே, சரிங்கம்மா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ சார். சேம் டு யூ. ஓகே சார், உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். கோவிந்த் சார். ஓகே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் எஸ்டேட் தாங்க. நம்ம வந்து காரமடை, கோயம்புத்தூர், இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் லேஅவுட் போட்டு நாங்கள் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். வச்சுக்கோங்களேன், டெவலப் பண்ண லேஅவுட் எடுத்தும் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாங்க, எடுத்து நம்ம எல்லா மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் வந்து குடிநீர் வசதியிலேருந்து தாழ்சாலையிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக நீங்கள் இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா காரமடை டீச்சர்ஸ் காலையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலாஜி நகர்னு சொல்லிட்டு ஒரு புது லேஅவுட் எடுத்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லா டெவலப்மெண்ட்டும் எல்லாம் போய் முடிஞ்சு இப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். வச்சுக்கோங்க, இப்போ மேக்ஸிமம் வந்து இதில் ஒரு 10-12 சைட் புக்கிங் ஆகிடுச்சிங்க. இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் வீக் தான் இதை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு 10-12 சைட்டு புக்கிங் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட போயிடுச்சு. வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 சைட்டு புக் ஆகிடுச்சு. 2-3 சைட் புக் ஆகிடுங்க. இந்த சைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சுற்றிலும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா காரமடைக்கு பக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. காரமடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூல், காலேஜஸ்ஸு, கோயில்கள் எல்லாமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், மேட்டுப்பாளையம் பக்கம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மருத்துவ வசதியிலேருந்து எல்லா சௌகரியங்களும் இங்கே இருக்குது. வச்சுக்கோங்க, இது வந்து ரோடு வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ரோடு. அப்புறம் எந்த தொந்தரவும் இல்லைங்க. நல்லா காற்றோட்ட வசதியோட நல்லா அமைதியாக இருக்கும். அருமையாக ஒரு லேஅவுட் இது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். யாருக்காவது வீடு கட்டுறது அப்படின்னாலும் கூட கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லோன் ரெடி பண்ணி கொடுக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கையில் இருந்தால் போதுங்க. அவங்களுக்கு கிரையும் கொடுத்துட்டு பாக்கி போகாமல் நம்ம லோனாகவே பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த சைட்டில் வந்து நம்ம குடி வர்றதும் இப்போ இங்கே வந்து ஒரு சைட்டு பார்க்குறாங்க, எனக்கு பார்த்தோன்னா நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. நிறைய பேர் அப்படியே சார். ஓகே, இங்கே நம்ம வீடு கட்டுறதுனால நமக்கு வந்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு சூழல் இருந்தது. பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாம் மலையும் மலை சார்ந்த பகுதியாக இருக்கும். எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்ல இயற்கையான வியூஸ் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா காற்று ஓட்டுறாங்க. நல்லா காற்று பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் ஜம்முன் இருக்கும். காற்றுகள்லாம் அழகாக இருக்கும். நம்ம வீடு கட்டி இருந்தாலும் நல்லா தனிமையாகவும் அழகாகவும் இருக்கும். அருமையான ஒரு இடம் இருக்குது. ஓகே சார், நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சார். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9865666700. ஓகே, எதானாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இடமாலும் கொடுக்கலாம், வீடு வேணாலும் கட்டி கொடுக்கலாம். எந்த டைம் வேணாலும் உங்களை அணுகலாமா சார்? கூப்பிடலாம். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி சார். நன்றி. இதுதான் இதோட டீட்டெயில்ஸுங்க சார். ரொம்ப சந்தோஷம். ஓகே, சரிங்க சார். நம்மளுடைய லொக்கேஷன் அகைன் இன்னொரு லொக்கேஷன் வந்து டீச்சர்ஸ் காலனி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 3வது கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. ஸ்டார் ரிசார்ட் பக்கத்தில் இருக்குது. டெம்பிள் ஸ்டார் ரிசார்ட் தாண்டி வந்தீங்கன்னா விதின் இதில் எங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஆப்போசிட் வந்து எங்களுக்கு டெம்பிள் டவுன் இருக்குது. இது வந்து கிட்டம்பாளையம்னு சொல்லி இந்த ஏரியாவை குறிப்பிட்றாங்க. மங்களக்கரை புதூர் அந்த ரோடுங்க. அவருடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2 நம்பர் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரை நாங்கள் கொடுக்குறோம். ஸ்க்ரீன்லேயே லொக்கேட் ஆகும். சாரும் சொல்லுவார். 9655227770. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9865667001. இந்த 2 நம்பர் வந்து சைட்டோட நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். சார் வந்து நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டாருங்க. இந்த சைட்டுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக சாரை அணுகி பயன்பெறுங்க. ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். அதனுடைய டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.